நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம புத்தாண்டு பலன்கள் குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜி சுந்தரபாண்டி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. ஓகே சார், இன்னைக்கு நம்ம தமிழ் நியூ இயர் பத்தி பேச போறோம். ஏன் இது இவ்வளவு ஸ்பெஷலா பாக்குறாங்க எல்லாரும்? தமிழ் புத்தாண்டுன்னு ஒரு ஆரவாரம் இருக்கு, எதுக்காக சார்? இது கேள்வியே எப்படி சொல்றது? ஆக்சுவலா நம்ம இருக்கிறது தமிழ்நாட்டுல, நம்மளுடைய தமிழர்கள் இல்லாத நாடே கிடையாது. கண்டிப்பா எல்லா நாடுகள்லயுமே ஒரு அதாவது சொன்னா இருக்காங்க, மக்கள் இருக்காங்கன்னா அது நம்மளுடைய தமிழர்கள் தான். அதாவது உலகத்தில் அத்தனை நாடுகளிலும் இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளுடைய தமிழர்கள். ஏன் நம்ம தமிழர்கள் இருக்காங்கன்னா, தமிழர்கள் எந்த இடத்திலும் அன்பின் மூலமாக ஈர்க்கப்படக்கூடியவர். அன்பின் மூலமா? ஆமா, தமிழர்கள்னாலே அன்பு, அக்கறை, ஒரு உழைப்பு எல்லாமே கலந்துதான் நம்மளுடைய தமிழர்கள். சோ அப்படிப்பட்ட தமிழர்கள் ஆகிய நம்ம எப்போதுமே பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டுனாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு எனர்ஜி கிடைக்கும். அது கிரியேட் ஆயிரும். ஆமா, ஆட்டோமேட்டிக் எனர்ஜி. ஏன்னா நவகிரகத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சூரிய பகவான் மேஷ ராசிக்குள்ள, அதாவது காலசக்கரத்துக்கு முதலிடம் மேஷ ராசி, நம்முடைய மேஷ ராசிக்குள்ள சூரியன் நுழையும் காலமே சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு. அதாவது நம்ம ஆங்கில புத்தாண்டு, ஆங்கில தேதிகள் நம்ம என்னதான் பயன்படுத்தினாலும் தமிழ் புத்தாண்டு கொண்டாடுகின்ற ஒரு கொண்டாட்டமே சிறப்பு. அந்த மரபு ஆமா, அந்த மரபணு தானே சொல்றாங்க. எங்க எப்படி இருந்தாலும் மரபணு சோதனை தான் எங்குமே நடக்குது. அந்த மரபணு கூடிய விஷயங்கள் தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய எனர்ஜி பவர். அதான் சூரியன் அங்கதான் உச்சம் அடைகிறான். அப்ப நவகிரக நாயகனுக்கே தமிழ் புத்தாண்டு பிடிச்சிருக்கு. அதனாலதான் என்ன பண்றோம், சித்திரை மாதத்தை நம்ம தமிழ் புத்தாண்டா கொண்டாடி இருக்கோம். சோ இந்த புத்தாண்டு என்பது நம்முடைய நேயர்கள் அனைவருக்குமே, உலகெங்கும் இருக்கின்ற நம்முடைய நேயர்கள் அனைவருக்குமே புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக உறுதியா இருக்கும். கண்டிப்பா சார். சார், சிம்ம ராசி நேயர்கள் பத்தி பேச போறோம். பேருக்கு ஏத்த மாதிரி கம்பீரமானவங்கன்னா இந்த சிம்ம ராசி நேயர்கள் தான். அவங்களுக்கு இந்த புத்தாண்டு என்ன தரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இந்த தமிழ் புத்தாண்டு பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுடைய சிரமங்களை தகர்த்தெறியும். சிரமங்கள்? ஆமா, நிறைய சிரமங்கள், நிறைய பிரச்சனைகளை நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க அனுஷ்டாங்க. சிம்ம ராசினாலே சிம்மாசனத்தில் அமரக்கூடிய ஒரு கௌரவம், ஒரு பதவி, ஒரு அங்கீகாரம்க்குரிய நபர்கள் தான் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க. லீடர்ஷிப். ஆமா, எல்லா விதமான இடத்திலும் ஒரு நிலையான தன்மையில எல்லாருக்கும் அறிவுரை சொல்லி அவங்கள ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய நபர்கள் சிம்ம ராசிக்காரங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக இவங்க லைஃப்ல பல பிரச்சனையை சந்திச்சிட்டாங்க. நிறைய எதிர்மறையான விஷயங்கள். இவங்க எதை நல்லதுன்னு நினைச்சு செஞ்சாங்களோ அதெல்லாம் இவங்களுக்கு கடைசியில பிரச்சனையா சேர்ந்துச்சு. யாருக்கு உதவி, இவங்க நல்லா இருக்கட்டும், இவங்க கஷ்டப்படுறாங்க, இவங்க நம்ம நம்பி இருக்காங்கன்னு சொல்லி இவங்க யார் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அந்த உதவி வாங்கி கொண்ட நபர்களே இவங்க லைஃப்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு லைஃப்ல சிரமங்களை தனக்குத்தானே உருவாக்கிட்டோமோங்கிற நிலையில மனதளவு டிப்ரெஷன் இருக்கிற நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க இனி ஒரு காலம் இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து நல்ல மாற்றங்களை, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் பெஸ்டா சொல்றாங்க, சந்தோஷம் என்ற தன்மையை மறந்துகிட்டு கவலைங்கிற வாழ்க்கையை சுமந்துகிட்டு இருக்கவங்களுக்கு சந்தோஷம் நிலைச்சிருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நம்முடைய குரு பகவான் மூலமாக சிம்ம ராசிகளுக்கு கிடைக்கும். ஓகே சார், இவங்க கடந்த காலத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்கன்னு சொல்றீங்க. சரி, இனிமே கவனமா இருந்துருங்க இந்த விஷயத்துலனா என்ன மாதிரி காரியங்கள் சொல்வீங்க? பொதுவாகவே பாத்தீங்கன்னா ராசியில கேது பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான். அப்ப இவங்க இந்த கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள்ல விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது. ஏற்கனவே ஆமா, விட்டு கொடுத்து போயிடணும். ஏற்கனவே நிறைய விட்டு கொடுத்து போயிட்டாங்க, நம்ம என்ன எங்க விட்டு கொடுத்து போகலாம் கேட்பாங்க. ஏன்னா நிறைய விட்டு கொடுத்து போயிட்டு இருக்காங்க. சோ இன்னும் கார்த்திகை மாதம் வரையும், கரெக்டா கார்த்திகை மாதம் வரையும் விட்டு கொடுத்து தான் போகணும், வேற வழி இல்லை. ஏன்னா இவங்களுக்கு கேது ராசி இருக்கனால பேசாம சாமியார போயிடலாமா, இல்ல காட்டுக்குள்ள போயிடலாமா, நாட்டை விட்டு போயிடலாமா எண்ணம் இருக்கதான் செய்யும். கேது அந்த விரக்தியை கொடுப்பார். சில சிம்மராசி பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா தன்னுடைய கணவனுக்காக தன்னை தியாகம் செய்ய, அதாவது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, கணவர் நம்மளை எவ்வளவு காயப்படுத்தினாலும் கணவரை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க பிடிக்கிறதுனால அவங்க முடிஞ்சளவு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நிலை இவங்க திரும்பி பார்த்தாங்க அவங்க ஓடிடுவாங்க. அந்த அளவுக்கு நிலை மாறப்போகுது. சிம்மராசிக்காரங்க பெண்களுக்கு இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு ஒரு சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க போது இவங்க யாருன்னு ப்ரூவ் பண்ண போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மன அழுத்தம் நீங்கி மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. ஆனா கணவன் மனைவி விஷயங்களை எக்காரணம் கொண்டும் வெளிப்படையா சொல்றது, சொந்தக்காரன்ட்ட பகிர்ந்து கொள்வது, ஸ்டேட்டஸ் வச்சு கவலைப்படுவதெல்லாம் தயவு செய்து நிறுத்திக்கும்.
ஓகே சார், நாட்டை விட்டு போயிடலாமான்னு சொன்னா நான் கேக்குறேன், இப்போ ஃபாரின் போலாமா அவங்க? கட்டாயமா ஃபாரின் போகலாம். ஃபாரின் வந்து சந்தோஷமா போகலாம். முன்னாடி போனா விட்டுட்டு போகலாம். ஏன்னா குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலை கடந்த காலங்கள் இருந்துச்சு. என் வீட்டுக்குள்ள போய் நிம்மதியா இருக்க முடியலங்க. என் வீட்டுக்குள்ள போனேன், வீட்டுக்குள்ள போனது எனக்கு பிரச்சனை தான் அப்படின்னு ஒரு சிம்மராசி பெண்களும் அப்படித்தான் சொல்லுவாங்க, சிம்மராசி ஆண்களும் கடந்த காலங்களில் சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப வீட்டுக்குள்ள நிலையான தன்மையில சந்தோஷமா இருக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு போகணும்னு நினைக்கிற சிம்மராசிக்காரங்க உறுதியா குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வந்தோடனே, ராசிக்கு 12க்கு வந்தோடனே வெளிநாடு போவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகே சார், இப்போ ஆளுமைன்னு சொல்றீங்க, அப்ப இவங்க திருமண வாழ்க்கை எப்படி சார் இருக்கும்? திருமண வாழ்க்கை என்பது இப்ப கடினமா இருக்கதான் செய்யுது. சோ இனி ஒரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவணிக்கு அப்புறம் ஒரு நிலையான தன்மையில சிறப்படையக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமணத்துக்கு தேடி கொண்டிருப்பவர்கள், அதாவது எப்படியா கல்யாணம் முடிச்சோம்னு அவங்க லட்சியத்தில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகே சார், எந்த மாதிரி தொழில் தொடங்கலாம்? இவங்க எந்த தொழில் தொடங்கினாலும் அதுல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனா நான் சொல்ல மாட்டேன், பொதுவாக எந்த தொழிலாலும் இவங்க தொடங்கலாம். தொழில முழு கவனம் செலுத்தணும், அவ்வளவுதான் சார். ஓகே, இவங்களுக்கான வாழ்வியல் பரிகாரம் சொல்லுங்க சார். நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு இருக்கும்போது முடிஞ்ச அளவு இந்த சித்தர்கள், யானைகள் என்று சொல்லக்கூடிய சாமியார்கள், யார் யாரெல்லாம் உண்மையான சாமியார்கள், போலியான சாமியார்கள் கொண்டு போய் ஏமாறக்கூடாது, சன்னியாசிகள் அப்படிப்பட்ட நபர்களுக்கு உதவி செய்யலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆதரவற்ற நிலையில கணவனை இழந்துட்டு அல்லது மனைவி இழந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்படுற வயதான முதியவர்களுக்கு இவங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யும் போது இவங்க லைஃப்ல பெரிய டேர்னிங் உண்டு அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதாவது என்ன சொல்ற ஆம்புலன்ஸ்ல இறந்து கொண்டு போறாங்க பாத்தீங்களா, அந்த இறந்தவர்களுக்கு இறுதி சடங்குக்கு, ஆதரவற்றவர்களுக்கு இறந்தவர்களுக்கு இறுதி சடங்குக்கு இவங்களால முடிஞ்ச உதவி. ஏன்னா 8ஆம் இடத்த சனி உட்கார்ந்துருக்கான். அப்ப 8ஆம் இடங்கிறது ஆயுளை குறிக்கக்கூடிய பாவகம். அப்ப தன்னுடைய ஆயுளை முடித்து வேற வழி இல்லாம அதுக்கு இறுதி சடங்கு கூட செய்ய முடியாம இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு இவங்களால முடிஞ்ச உதவி செஞ்சாங்கன்னா லைஃப் சூப்பரா. ஓகே சார், வாழ்க்கை இழந்தவர்கள் நீங்க சொல்லும் போதே சன்னியாசிகள், வாழ்க்கை இழந்தவர்கள் அந்த மாதிரி சொல்லும் போதே அந்த மாதிரி காரியங்கள் பண்ணும்போது இவங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் நீங்க கண்டிப்பா சார் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. நன்றி சார். நன்றி.